வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ரொம்ப தெரிஞ்ச ஒரு கதையை தாங்க சொல்ல போகிறேன். ஓகேங்களா? பட் அது ஒரு மாரல் சொல்ல போகிறேன். சரிங்க. நேரம் வந்தால் கழுத கூட அமைச்சர் ஆகலாம். இது ஊர் பழமொழிங்க. இதுக்கான விளக்கமான கதை தான் இது. ஒன்றும் இல்லைங்க. அரசன் இருந்தான். அரசனுக்கு மழையில் நினைக்கிறது எப்பவுமே பிடிக்காது. ஓகேங்களா? இருந்தாலும் அரசனுக்கே உரித்தான பொழுதுபோக்கில் வேட்டையாட போகிறது ஒன்று. ஸோ அவர் தனக்கு ஒரு பிரதான ஒரு ஜோதிடரை ஒரு அமைச்சர் போஸ்டிங் ஒன்று கொடுத்து வச்சுருந்தார். அவர்கிட்ட கேட்டுட்டு தான் போவார். இது மாதிரி இன்று மழை வருமா, நான் வேட்டைக்கு போகணும் பாரு அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் வேட்டைக்கு போவார். ஜோதிடரும் அவருடைய தான் வச்சிருக்க அந்த இதுவெல்லாம் பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு மழை வரும் வராதுன்னு கணிச்சு சொல்லுவார். அப்படி கணிச்சு சொல்லும் போதும் ஒரு சில நாட்கள் மழை வந்திருக்கு. ஓகே, இதுதான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி அரசன் ஒரு நாள் இன்னைக்கு மழை வரதை பார்த்து சொல்லுப்பா, நான் வேட்டைக்கு போகலான்னு இருக்கேன்றாரு. ஜோதிடர் கணித்து சொல்றாரு. கணிச்சுட்டு இல்லை இன்னைக்கு மழை வராதுன்றாரு. அரசனை பார்க்குறான். அவன் அரசனுக்கு தெரிஞ்சது நான் லைட்டாக வானத்தை பார்க்குறான். வானத்தில் மேகம் இருக்கிறதுக்கான தடையுமே தெரியல. சரி, ஓகே போகலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி அரசன் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது காட்டில் காட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட போகும்போது ஒரு வண்ணா அவசர அவசரமாக தான் கழுதிட்டு கூட்டிகிட்டு போகிறத பார்த்தான். பார்த்தா அவன் துணியெல்லாம் ஈரமாக இருந்தது. வண்ணாங்க துணி ஈரமாக இருந்தது. ஸோ அவன் வேலையே சரியாக முடிக்கல அப்படின்றது தெரியுது. பார்த்தா தெரியுது இல்லைங்க. அதனால் அரசன் கேட்குறான், ஏன்பா என்ன வேலையெல்லாம் அவசர அவசரமாக எங்கேயோ போகிறே, வேலை முடித்த மாதிரி தெரியலேன்னு கேட்குறான். உடனே அந்த வண்ணா வரது அரசனை பார்த்துட்டு, அரசே, ஆமாம் உண்மைதான், நான் துணிங்களை துவைச்சிக்கிட்டு இருந்தேன். மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதனால் நான் அவசர அவசரமாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ துணி துவைச்சாலும் அந்த காய வைக்க முடியாதுல்லவா, அதனால் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஞாபகங்க, துணி துவைச்சி ஆத்தங்கரையில் தானே காய போடுவாங்க. மழை வந்தால் சேராயிடும், மறுபடியும் ஒரு முறை துவைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால். உடனே மன்னன் சொன்னானாம், என்னப்பா இப்படி சொல்கிறேன், இன்னைக்கு தான் மழை வராதே, அப்படி மழை வராது, வானமும் தெளிவாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அரசன் ஜோசியர் சொன்ன குறிப்பு சொல்ல முடியாதுல்லவா, அதனால அப்படி சொன்னாராம். உடனே அதுக்கு அந்த வண்ணான் சொன்னானாம், தான் அரசே, இன்னைக்கு மழை வரும் வராதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது அரசே. என் கழுதியோட காது இப்படி இறங்காது, இப்படி இறங்குச்சுன்னா கண்டிப்பா மழை வரும்னு அர்த்தம். இதை நான் அனுபவபூர்வமா எனக்கு தெரியும் அரசே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் போய் ஆகணும், நான் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசனோட மறு வார்த்தைக்கு கூட இல்லாம போயிட்டான். அரசன் என்னவனோ பைத்தியகாரம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போய் சரியா நடுக்காட்டுக்கு போயிட்டாரு. நடுக்காட்டு போனே திடுப்புன்னு எங்கிருந்து அந்த மேகம் வந்ததுன்னே தெரியல. மேகம் கூடுச்சு, அடமழை பெஞ்சுது. மன்னன் மழையில நனைஞ்சான். அவனுக்கு பிடிக்காத விஷயம் மழையில் நனையிறது. மழையில நனைஞ்சான். சரி, நேரா அரண்மனைக்கு வந்தான். வந்த உடனே அவன் உத்தரவு அந்த கழுதியை அந்த வண்ணானை கூப்பிட்டு வர சொல்லிட்டான். வண்ணான் கழுதியோடு வந்துட்டான். இந்த பரம்பரை ஆஸ்தான ஜோதிடர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஜோதிடரை கூப்பிட்டு, ஜோதிடரே, இன்றிலிருந்து உன்னுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுகிறது, உனக்கு பதிலாக இந்த கழுதை தான் அமைச்சர் அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னானான். ஓகே, இதுதாங்க மாறல். நேரம் வந்தால் கழுதை கூட அமைச்சர் ஆகும் அப்படின்னு. இது அந்த காலத்தில் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அவன் ஒருத்தங்கிட்ட ஒரே ஒரு சின்ன டேலண்ட் தான் இருக்கும். அந்த ஒரு டேலண்ட்ல ஒரு ஃப்ளூக்கில் திடீர்னு ஒரு பெரிய பொசிஷனில் போய் உக்காந்துருவான் அப்படின்வாங்க. அதுக்காக சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா திடுதுப்புன்னு ஒரு அதிர்ஷ்டம் அவன் ஒரு பொசிஷனுக்கு போயிடுவான். அதுக்கும் இதை சொல்லுவாங்க. மீண்டும் விவாதிப்போம்.